Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give a brief idea regarding structural organization in animals. விலங்குகளிலே திசு கட்டமைவு அப்படின்னு ஒரு டாபிக்ல நம்ம ஏற்கனவே எபிதேலியல் டிஷ்யூஸ், எபிதேலிய திசுக்களை பார்த்து விட்டோம். கனெக்டிவ் டிஷ்யூஸ், இணைப்பு திசுக்களை பார்த்து விட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது மசில் டிஷ்யூ அண்ட் த நியூரல் டிஷ்யூ. எபித்தீலியம் பார்த்தோம், இணைப்பு திசு பார்த்தோம். இப்ப தசை திசுக்கள் அதை பற்றியும், நியூரல் டிஷ்யூ, த நியூரான், நரம்பு திசுவினை பற்றியும் காண இருக்கின்றோம். இதெல்லாம் வெரி சிம்பிள் கான்செப்ட், உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, நல்லா கவனிச்சுக்கோ. மசில் டிஷ்யூ எடுத்துட்டோம்னா மசில்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம், தசைகள் என்று கூறுவார்கள். மஸ்குலர் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த மசிலை பத்தி எங்க படிச்சோம்னா ஒபிசிட்டி படிக்கிறப்ப படிச்சிருப்போம். அதே மாதிரி இன்சுலின் ஃபங்க்ஷன் படிக்கிறப்ப படிச்சிருப்போம். Excess glucose is converted into glycogen and stored in liver and muscles. இன்சுலின் என்ன பண்ணுவா, அதிகப்படியான குளுக்கோசினை கிளைகோஜனாக மாற்றி நம்முடைய கல்லீரலிலும் தசைகளிலும் சேமித்து வைப்பார். அதனாலதான் இந்த அடலசன் பீரியட்ல நீங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணி பாடி ஆர்னால்டு மாதிரி டெவலப் பண்ணிக்கிறது, ஆம்பளை குழந்தைகள், பொமனாட்டி குழந்தைகள் கர்ணம் மல்லேஸ்வரி மாதிரி டெவலப் பண்ணிக்கிறதுனா எதுலன்னா இந்த மசில்ஸ்ல ஸ்டோர் ஆகக்கூடிய கிளைகோஜன் தான் இந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒன்று காமிக்கும். மசில் டிஷ்யூ ஸ்பெஷலைஸ்டு ஃபார் கான்ட்ராக்ஷன், சுருங்கி விரிதல். ஓகேயா, சுருங்குதல், விரிதல், கான்ட்ராக்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுதுன்னு படிச்சுட்டு. ஸோ தட் நம்ம அசைவிற்கு, இடப்பெயர்ச்சிக்கு போனோட சேர்ந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா. ஃபார் லொகமோஷன் திஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த மசில்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இந்த சுருங்கி விரியும் தன்மையினை தசைகள் பெற்றிருப்பதால் தான் நம்மிடம் இயக்கம் சிறப்பாக இருக்கும். The muscle cells develop from mesoderm or it is a derivative of mesoderm. புறப்படை, நடுப்படை, அகப்படைன்னு படிச்சிருப்போம். நம்ம மீசோடர்ம் அப்படிங்கிறது நடுப்படை. இது எங்க படிச்சிருப்போம்னா கேஸ்ட்ருலேஷன் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பேன். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், மூவடுக்கு உயிரினங்கள்னு படிச்சிருப்பேன். அம்மா வயத்துல நம்ம பந்தா இருப்போம், பந்துக்கு அப்புறம் லேயரா மாறுவோம். அந்த லேயருக்கு பேரு கேஸ்ட்ருலான்னு பேரு. வித் எக்டோ, மீசோ அண்ட் எண்டோடோம், புறப்படை, நடுப்படை, அகப்படையை பெற்றிருக்கும். The muscle tissue derived from the mesoderm, mesoderm-இலிருந்து உருவாகும். It is a biological machine. உயிரிய இயந்திரமாக இந்த மசில் செயல்படும். The function of muscle is to convert the chemical energy into mechanical work. வேதி ஆற்றலை ஒரு இயங்கு ஆற்றலாக மாற்றி நம்முடைய செயல்பாட்டிற்கு, இயக்கத்திற்கு காரணமாக இருக்கும். Each muscle is made up of many long cylindrical fibers called the muscle fibers. தசைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது தசை நார்களினால் ஆனது. மசில் ஃபைபர்ஸ், மசில் உருவா, அதுல இருக்கிறவாளுக்கு மசில் ஃபைபர்ஸ்னு பேரு. அந்த மசில் ஃபைபர்ல குட்டி குட்டியா ஃபைப்ரில் இருப்பா, அதுக்கு பேரு மசில் ஃபைப்ரில் ஆர் மயோ ஃபைப்ரில் பேர். மசில் தசை, அதுல இருக்கிறது மசில் ஃபைபர் தசை நார், அதுல இருக்கிறது மயோஃபைப்ரில் தசை நுண் நார் அப்படின்னு சொல்லுவோம். The muscle fibers contract and then relax and return to their uncontracted state in a coordinated fashion. First சுருங்குவா, அப்புறம் விரிவடைவா, அப்புறம் நார்மல் ஸ்டேட்டுக்கு வருவா. இது ரெகுலரா நடந்துட்டே இருக்கும். சுருங்குதல், விரிதல், சாதாரண நிலைக்கு வருதல், இது நடந்துட்டே இருந்தால் இது ஒழுங்காக ஒருங்கிணைந்து நடைபெற்று கொண்டிருக்கும். Then only movement takes place. Muscles play an active role in all the movements of the body. நம்முடைய உடல் இயக்கத்திற்கு தசைகள் மிக அவசியம் தேவை. இந்த மசில்ஸ ஜெனரலி ரெண்டா பிரிச்சிருக்கா. One is voluntary muscle, another is involuntary muscles. வாலண்டரி அப்படின்னா நம்முடைய கட்டுக்குள் இருக்கக்கூடிய தசைகள் என்று வைத்துக் கொள்ளலாம். இன்வாலண்டரி அப்படின்னா நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத தசைகள். இப்ப ஸ்கெலட்டல் மசில்ஸ் எடுத்துட்டோம்னா நம்முடைய கட்டுப்பாட்டிலே காணப்படும், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். டான்ஸ் ஆம் சிக்பா சிப்பா சிக்பா சிக்பா, டான்ஸ் ஆடுற, குதிக்கிறேன் அப்படின்னு, கராத்தே குங்ஃபூ ஃபைட் பண்ற, அதெல்லாம் நம்ம போனும் மசிலையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்.
அது வாலண்டரி மசில்ஸ் அப்படி சொல்லுவா. இன்வாலண்டரி அப்படின்னா நம்முடைய கட்டுப்பாட்டிலே இல்லை, அது ஜெனரல். இந்த ஸ்கெலட்டல் மசில்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது எதுல வரும்? வாலண்டரி மசில்ஸ்ல வரும். என்ன சொல்றது, இயக்கு தசை என்று கூறலாம் வாலண்டரி. இன்வாலண்டரி இயங்கு அப்படின்னு சொல்லுவா. சிம்பிளா இப்படி ஞாபகம், கட்டுப்பாட்டில் உள்ள, கட்டுப்பாட்டில் இல்லாத. ஸ்கெலட்டல் மசில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் எலும்பு தசைகளை. ஸ்மூத் மசில் மென் தசைகள், கார்டியாக் மசில்ஸ் இதய தசைகள், அதெல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லை, நம்முடைய கட்டுக்குள் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹார்ட் எல்லாம் நீயே சொல்ல முடியாது, டே ஹார்ட் வேகமா அடிச்சுக்கூடா, டே ஹார்ட் மெதுவா அடிச்சுக்கூடா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்பின்டர் மசில் சுருக்கு தசைகள் கேள்விப்பட்டிருப்பா, அதை அவரால் கட்டுப்படுத்த முடியாது. சாதத்தை முழுங்கின, சாதத்தை சாப்பிட்ற கடிக்கிற முழுங்குற பாதியில த்ரோட்ல இருந்துட்டா, த்ரோட்ல அப்படியே நின்னு கோடா சாதம், இட்லி நின்னு கோடா ஒன்னாலாம் சொல்ல முடியாது. அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஓகேயா, லைக் தட். அப்ப ஜெனரலி அது மாதிரி படிப்பா. பட் இங்க நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்க, என்சிஆர்டில வாலண்டரி இன்வாலண்டரி எல்லாம் போல, இயங்கு தசை இயக்க தசை அந்த மாதிரிலாம் போல. ஸ்கெலட்டல் மசில்ஸ், தட் இஸ் எலும்பு தசைகள், ஸ்மூத் மசில்ஸ் மென் தசைகள், அண்ட் கார்டியாக் மசில்ஸ் இதய தசைகள் என்று பிரித்திருக்கிறார்கள். இதை நீ சின்ன கிளாஸ்லயே இதை பத்தி படிச்சிருப்பேன், கார்டியாக் மசில்ஸ். அதை பத்தி பின்னாடி வரப்போ உனக்கு விளக்குறேன், பார்ப்போம். இப்ப பாருங்க, அதை தவிர இந்த மசில்ஸை இதை வச்சுன்னு ரெண்டா பிரிக்கலாம். ஒன் இஸ் ஸ்ட்ரையேட்டட் மசில், வரி உடைய தசைகள். இது மாதிரி வரி இருக்கு பாருங்க, ஸ்ட்ரையேஷன்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன கோடு மாதிரி வரி மாதிரி இருக்கிறது. இந்த ஸ்கெலட்டல் மசிலும் ஸ்மூத் மசிலும் ஸ்ட்ரையேட்டட் மசிலா இருப்பாங்க. அதாவது எலும்பு தசைகளும் இங்க இருக்கக்கூடிய மென் தசைகளும் வரிகளை பெற்றிருக்கும் வரியுடைய தசைகள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் இன்னொரு கிளாசிபிகேஷன். இதுல பாருங்க, ஸ்ட்ரையேஷன்ஸ் வரி கிடையாது. ஹார்ட்ல இருக்கக்கூடிய கார்டியாக் மசில்ஸ், சாரி இதான கார்டியாக், இங்க கார்டியாக், இங்க நடுவில் இருக்கு பாருங்களேன் ஸ்மூத் மசில்ஸ் எடுத்துட்டோம்னா, ஸ்மூத் மசில்ஸ்ல வரி கிடையாது. அப்ப அது என்ன வரும்? அன்ஸ்ட்ரையேட்டட் மசில். அப்ப ஸ்ட்ரையேட்டட் மசிலுக்கு எக்ஸாம்பிள் this skeletal muscle and the cardiac muscles. இதய தசைகளும் எலும்பு தசைகளையும் வரி உடைய தசைகளாகும். And the smooth muscles is unstriated muscle. மென் தசைகள் என்பவை வரியற்ற தசைகளாகும். இதெல்லாம் சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறது, with striations, without striations. இப்ப நம்ம வர்றது ஸ்கெலட்டல் மசில்ஸ்க்கு வரோம். எலும்பு தசைகள், இதுதான் நம்ம சொன்னேன் பயாலஜிக்கல் மெஷின்ஸ் சொல்லுவோம். உயிரிய இயந்திரம் என்று வைத்துக் கொள்ளலாம். மெஷின் மாதிரி செயல்பட்டு கொண்டே இருக்கும் எப்பயும். The muscle tissue attached to the skeletal bone is said to be the skeletal muscle. நம்முடைய எலும்புடன் இணைந்திருக்கக்கூடிய தசைகளை நாம் எலும்பு தசைகள் என அழைக்கிறோம். It is connected with the bones. The striated skeletal muscle fibers are arranged together in a parallel fashion. ஒன்றிற்கொன்று இணையாக இந்த தசைகள் அமைந்திருக்கும். இப்படி வரிசையா அப்படி நம்ம படிச்சிருப்போம், பேரலல் வினேஷன் படிச்சிருப்போம். பேரலல் வினேஷன் அப்படிங்கிறது இணைப்போக்கு நரம்பமைவுன்னு படிச்சிருப்போம். ரெட்டிகுலேட் வினேஷன் பிரசன்ட் இன் டைகாட் அண்ட் பேரலல் வினேஷன் பிரசன்ட் இன் மோனோகாட். வலைப்பின்னல் நரம்பமைவானது இருவுத்தலை தாவரங்களிலே காணப்படும், இணைப்போக்கு நரம்பமைவானது ஒருவுத்தலை தாவரங்களில் காணப்படும் படிச்சிருப்போம். லைக் தட் muscle fibers, இந்த skeletal muscle குட்டி குட்டியா fibers இருப்பா. அந்த fibers ஒண்ணுக்கு ஒண்ணு parallel இணையாக அமைந்திருப்பார்கள். A sheath of connective tissue encloses several bundles of muscle fibers. அந்த muscle fiber தனியா இருக்காது, தசை நார்கள் ஒரு கற்றை கற்றையாக காணப்படும். அந்த கற்றை எல்லாத்தையும் என்ன பண்ணும்? கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசுக்கள் இணைத்திருக்கும். sheath of connective tissue அதை கனெக்ட் பண்ணிருப்பா. The structural and functional unit of the skeletal muscle is said to be sarcomere. அதை பத்தி பின்னாடி காண்கிறோம். The sarcomere என்பதுதான் இந்த எலும்பு தசைகளின் அமைப்பு மற்றும் செயல் அலகாகும். இந்த படம் பார்க்கிறப்போ உங்களுக்கு தெரியும். And the skeletal muscle chemically composed of 4 different kinds of proteins, namely myosin, actin, tropomyosin and troponin. லோகோமோஷன் படிக்கிறப்ப இதை பத்தி படிப்போம். இந்த எலும்பு தசைகள் 4 வகையான புரதங்களினால் ஆனது. மயோசன், ஆக்டின், ட்ரோபோமயோசின் அண்ட் ட்ரோபோனின். மஸ்குலர் புரோட்டீன்ஸ், தசை புரதங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இதுல பார்த்தா உனக்கு தெரியும்,
இதை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜெனரலி வருது பாருங்களேன், இது போன் அதெல்லாம் வச்சுக்கோங்களேன், அப்படியே போனோட கனெக்ட் ஆயிருக்க மசில்ஸ்னு வச்சுக்கலாம். இப்படியே பார்த்துட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், மசில்ஸ் அப்படியே எடுத்துட்டோம்னா மசில்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கொடுத்துருவோம் ஸ்கெலட்டல் மசில் ஃபைபர் வித் தேர் காம்பனன்ட்ஸ்னு இருக்கு. பார்த்துட்டே வருங்களேன், இது மயோஃபைப்ரல்ஸ்னு சொல்லுவான். இதுக்கு பேரு மசில் ஃபைபர்னு சொல்லுவான். ஓகே, மசில் ஃபைபர் இங்க பாருங்க, இது மசில்ஸ் வச்சுட்டோம்னா இது மசில். மசில்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ். அந்த மசில் ஃபைபர் தனியா இருக்காது, அது ஒரு பண்டில் இருப்பா, ஒரு கற்றையா தசை, தசை நார்கள், தசை நார்ல நிறைய குட்டி 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 குட்டியா மசில் ஃபைபர் இருப்பா. அதை சுத்தி எண்டோ மைசியம் அப்படின்னு ஒரு கவர் இருக்கும். அதை தனியா எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது உள்ள பார்த்தோம்னா குட்டி குட்டியா ஃபைப்ரில் இருப்பா. தசை நுண்ணார் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த தசை நுண்ணாறுல மயோஃபைபரில் இதான் முக்கியம். This is the structural and functional unit of the muscle, that is sarcomere. இது என்னங்கிறது நெக்ஸ்ட் பிக்சரை பார்த்தா தெரியும். இதுதான்ப்பா. இல்ல நான் என்ன பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், 2 புரோட்டீன் இருக்கும்னு சொன்னேன். ஒன்னுக்கு பேர் மயோசின் புரோட்டீன் பேரு, இன்னொன்னுக்கு ஆக்டின் புரோட்டீன் பேர். இந்த மயோசின் புரோட்டீன்ங்கிறது திக்கா இருப்பா, ஆக்டின் புரோட்டீன்ங்கிறது தின்னா இருப்பா. ஜெனரலி இந்த மயோஃபைப்ரில் எடுத்து பார்த்தோம்னா 2 பேண்ட் இருக்கும். ஒன்னுக்கு பேர் ஏ பேண்டுன்னு பேரு, இன்னொன்னுக்கு பேர் ஐ பேண்டுன்னு பேர். எது டென்ஸா இருக்கோ அதுக்கு ஏ பேண்டு சொல்லுவா, எது லைட்டா இருக்கோ அதுக்கு ஐ பேண்டுன்னு பேர். இந்த வர இந்த கருப்பா இருக்கிறது ஏ பேண்ட் வச்சுக்கோ, இந்த ஏரியாவை ஐ பேண்ட் வச்சுக்கோ. அந்த ஐ பேண்டை ஒரு லைன் பைசெக்ட் பண்ணும். அந்த பைசெக்ட் பண்ற லைனுக்கு பேரு இசர்ட் லைன்னு பேர். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, இது இசர்ட் லைன், இது இசர்ட் லைன், இது ஏ பேண்ட், இது ஐ பேண்ட். ஐ பேண்ட் பைசெக்ட் பண்றவாளுக்கு என்ன பேர் சொன்னேன்? இசர்ட் லைன் சொன்னேன். இந்த இசர்ட் லைன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த இசர்ட் லைன் வரை இருக்கு பார்த்தேனோ, இதுக்கு தான் சார்கோமியர்னு பேரு. த ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த மசில். தசையின் அமைப்பு மற்றும் செயல் அழகாக இருப்பது தசை நார். அதுக்கு இதுதான் என்னன்னு பாரு. இதுக்கு பேர் ஐ பேண்டுன்னு பேரு, சாரி இதுக்கு பேர் இசர்ட் லைன்னு பேரு, இதுக்கு பேர் ஐ பேண்டுன்னு பேரு, இதுக்கு பேர் ஏ பேண்டுன்னு பேரு, இதுக்கு பேர் ஐ பேண்டுன்னு பேரு, இதுக்கு இசர்ட்னு பேரு. இந்த இசர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த இசர்ட் வரையும் இருக்கு பாருங்களே, இசர்ட் லைன், ஐ பேண்ட், ஏ பேண்ட், ஐ பேண்ட், இசர்ட் லைன். இந்த இசர்ட்ல இருந்து இசர்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சார்கோமியர்னு சொல்லுவோம். அப்ப சார்கோமியர்ல யார் இருப்பா? இசர்ட் லைன், ஐ பேண்ட், ஏ பேண்ட், அதுக்கப்புறம் ஐ பேண்ட், திருப்பி இசர்ட் லைன். இதுதான் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஏ பேண்ட் சொன்னேன் பார்த்தேன்னா, இந்த ஏ பேண்ட்ல பார்த்தேன்னா மயோசின்ங்கிற ஒரு திக் ஃபிலமெண்டஸ் புரோட்டீனும் இருப்பா, பார்ஷியலா ஆக்டினும் இருப்பா. ஆனா ஐ பேண்ட் எடுத்துட்டேன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி த தின் ஆக்டின் ஃபிலமெண்ட். அப்ப ஏ பேண்டுங்கிற பகுதியில ஏ கற்றைன்னு சொல்லுவா. அதுல தட் இஸ் மயோசின் புரோட்டீனும் இருப்பா, ஆக்டின் புரோட்டீனும் இருப்பா, ஃபிலமெண்ட். ஆனா ஐ பேண்ட் எடுத்துட்டு எல்லா வாழ்க்கை என்ன இருக்கும்னா ஆக்டின் மட்டும்தான் இருப்பா. மஸ்குலர் கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸா இருப்ப. அதுல யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னா இந்த மயோசின் ஃபிலமெண்ட் பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டாங்க. இந்த ஆக்டின் இருக்கு பாருங்களே, அதுதான் அப்படியே கான்ட்ராக்ட் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். அதை பத்தி நம்ம மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் ஹைபோதேசிஸ் படிக்கிறப்ப பார்ப்போம். ஓகேயா? இதான் நம்ம ஸ்கெலட்டல் மசில்ல முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்மூத் மசில்ஸ். ஸ்மூத் மசில் ஃபைபர்ஸ் டேப்பர் அட் போத் எண்ட்ஸ் ஃபியூசிஃபார்ம். இந்த மென் தசைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் 2 முனைகளும், அதாவது கூர்மையான முனைகளை பெற்றிருக்கும், நடுவுல கொஞ்சம் தடித்து காணப்படும். அன்ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ், வரி காணப்படாது. கனெக்டிவ் டிஷ்யூ ஹோல்ட் தெம் டுகெதர். இணைப்பு திசுக்கள் அந்த ஃபைபர் எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணிப்பா. ஸ்மூத்னா மென் தசைகள்னு வச்சுக்கோங்க. மசில் டிஷ்யூ பண்டில் டுகெதர் இன் a connective tissue sheath. இணைப்பு திசுக்களின் மேலும் இணைக்கப்பட்டு ஒன்றாக இருக்கும். எங்க இருக்கா இந்த மென் டிஷ்யூஸ்? இந்த வால் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ். நம் உடலில் காணப்படுகின்ற உட்புற உறுப்புகளிலே இது காணப்படும். ஸ்டொமக் இரைப்பையில் இருப்பா, பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய்களில் இருப்பா, இன்டெஸ்டைன் அதுல இருப்பா. இதுல ரொம்ப முக்கியம் என்ன? இன்வாலண்டரி அண்ட் அன்ஸ்ட்ரையேட்டட். வரியற்ற தசைகள்,
இன்வாலண்டரி, வாலண்டரினா நம்முடைய இச்சைக்கு கட்டுப்படுபவை, இன்வாலண்டரினா நம்முடைய இச்சைக்கு கட்டுப்படாதவை அப்படின்னு வச்சுக்கலாம். தானே இயங்கக்கூடியது இன்வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்ன, இது முக்கியம். ஃபியூசிஃபார்ம்னு நீ எங்க படிச்சேன்னா டேப்ரூட் மோடிஃபிகேஷன், ஆணிவேர் தொகுப்பின் மாறுபாடுகள் படிக்கின்ற சமயத்திலே கூம்பு வடிவம் கோனிக்கல் படிச்சிருப்பேன். ஃபியூசிஃபார்ம் கதிர் வடிவம்னு படிச்சிருப்பேன். நேப்பிஃபார்ம் பம்பர வடிவம்னு படிச்சிருப்பேன். கோனிக்கல் கேரட் கூம்பு வடிவம். ஃபியூசிஃபார்ம் ரேடிஷ் ரஃபானஸ் சடைவஸ் கதிர் வடிவத்துக்கு முள்ளங்கி படிச்சிருப்பேன். இது வரப்ப அதை நீ லிங்க் பண்ணிக்கணும். அந்த முள்ளங்கி மாதிரி இருக்கும், அப்படிதான் நடுவுல குண்டு மேலேயும் கீழையும் டேப்பரா இருக்கும். ஸோ ப்ராடஸ்ட் இன் த மிடில், டேப்பர்ஸ் அட் போத் போல்ஸ் ஆர் போத் எண்ட்ஸ் படிச்சிருப்பேன். நடுவில் குண்டாகவும் மேல்புறமும் கீழ்ப்புறமும் குறுகியும் காணப்படுதல். அதை இந்த இடத்துல நீங்க ஞாபகம். அப்ப அன்ஸ்ட்ரையேட்டட் வரி கிடையாது. இன்வாலண்டரி நம் இச்சைக்கு கட்டுப்படாதவை, நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத தசைகள். போய் நீ ஆடுன்னு சொல்லுவா. In our stomach, every 20 seconds peristaltic waves takes place. நம்முடைய இறைப்பையிலே ஒவ்வொரு 20 செகண்ட் இருக்கும் ஒரு முறை அலை இயக்கமானது நடைபெறுகிறது. கட்டுப்படுத்த முடியாது. அதை போய் நீ மெதுவா நடுடா, நீ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீ கலக்கடா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது பாட்டு கலங்கிட்டே இருக்கும். அது லைக் தட் இன் திஸ் டைம் எவ்ரிவேர். ஸோ இது முக்கியமா தெரிஞ்சுக்கோ. இதுக்கு இந்த படம் இங்கே காமிச்சிருக்கு. இது எப்படி இருக்குங்கிறதுக்காக, ஸ்மூத் மசில்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு பிக்சர் காமிச்சு போட்டிருக்கு. டிஎஸ்ல எப்படி இருப்பா, டிரான்ஸ்வர் செக்ஷன், எல்எஸ் லாஞ்சிடியூடினல் செக்ஷன்ல எப்படி இருப்பா, the structure of smooth muscles. இது ஞாபகம். அடுத்தது கார்டியாக் மசில்ஸ். இது உனக்கு தெரிஞ்சதுதான். ஹார்ட் மசில்ஸ், கார்டியாக் மசில்ஸ், இதய தசைகள். இதை பத்தி தெரியும், இதை பத்தி சின்ன கிளாஸ்ல படிச்சது ஞாபகப்படுத்துறேன். அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ், இதய தசைகளின் சிறப்பு பண்புகள். ரிதமிசிட்டி, it can initiate its own impulses. நாம் தூண்ட வேண்டிய அவசியமில்லை, தாமே தூண்டிக் கொள்வார்கள். எக்ஸைட்டபிலிட்டி அண்ட் கான்ட்ராக்டிலிட்டி, நாம் உணர்ச்சி வசப்படுவதை போல அவர்களும் உணர்ச்சி வசப்படுவார்கள், சுருங்குவார்கள். கான்ட்ராக்டிலிட்டி, எக்ஸைட்டபிலிட்டி அண்ட் கான்ட்ராக்டிலிட்டி. கண்டக்டிவிட்டி, கடத்தும் திறன் படிச்சிருப்பேன். சைன் ஆரிகுலர் நோடு, எஸ்ஏ நோடு டு ஆரிகுலோ வென்ட்ரிகுலர் நோடு, பண்டல் ஆஃப் ஹிஸ் Purkinje fibers, origin and conduction of heartbeat. இதய துடிப்போ ஆரம்பமாதல் கடத்தப்படுதல் படிச்சிருப்பேன் பாருங்களே. இதெல்லாம் கார்டியாக் மசிலோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். சின்ன கிளாஸ்லேயே நீ படிச்சது, அதெல்லாம் இந்த இடத்துல ஞாபகம். This contractile tissue present only in the heart. இது இதய தசைகள்லாம் இதயத்துல மட்டும்தான் இருப்பா. Striated muscles, but the striations in cardiac muscles are less prominent. வரி இருக்கும், ரொம்ப டார்க்கா இருக்காது, லைட்டா தெரியுற மாதிரி வரி இருக்கும். ஓகேயா? ஹெச்பி பென்சில்லே டார்க்கா அண்டர்லைன் பண்றது, லைட்டா அண்டர்லைன் பண்றது, அது மாதிரி ஸ்ட்ரையேஷன் சின்ன சின்னதா வரிகள் காணப்படும். லெஸ் ப்ரோமினன்டா சரிவர நமக்கு தெரியாது. இன்வாலண்டரி மசில்ஸ் நம் இச்சைக்கு கட்டுப்படாதவை, நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாதவை. நோ ரீஜெனரேஷன் ஆஃப்டர் டேமேஜ். அந்த மசில்ஸ்ல ஏதாவது சிதைவடைந்து விட்டது என்றால் திருப்பி ரீஜெனரேட், மறு உருவாக்கம், மீள் உருவாக்கம் என்பது காணப்படாது. இன்வாலண்டரி கட்டுப்பாட்டில் இல்லை. நோ ரீஜெனரேஷன் ஆஃப்டர் டேமேஜ். சிதைவடைந்து விட்டது என்றால் மறு உருவாக்கம், மீண்டும் உருவாகும் திறன் கிடையாது. செல் ஜங்ஷன் ஃபியூஸ் தி பிளாஸ்மா மெம்பரேன்ஸ் ஆஃப் கார்டியாக் மசில் செல்ஸ் படிச்சோம். செல் இணைப்புகள்னு படிச்சோம் முன்னாடி. டைப் ஆஃப் ஜங்ஷன், டைப் ஜங்ஷன்ஸ், லூஸ் ஜங்ஷன்லாம் படிச்சோம் பாருங்களே. அந்த இணைப்பு இருக்கு பாருங்க, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இதய தசைகளின் பிளாஸ்மா மெம்பரேனோட ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் ஜங்ஷன் அட் ஃபியூஷன் பாயிண்ட்ஸ் allow the cells to contract as a unit. அப்புறம் கம்யூனிகேட் பண்றதுக்காக கடத்து இணைப்புகள் காணப்படும். அது வழியா கான்ட்ராக்ஷன்னா ஹார்ட் முழுக்க கான்ட்ராக்ட் ஆகும். லேப்டாப் சம்திங் படிச்சிருப்பேன். சிஸ்டோல் டயஸ்டோல், சிஸ்டோல் டயஸ்டோல், சிஸ்டோல் டயஸ்டோல், சிஸ்டோல் டயஸ்டோல், சிஸ்டோல் டயஸ்டோல் இருக்கு போற போல அது ஒரு யூனிட்டா நடக்கும். சிஸ்டோல் அப்படின்லாம் இல்லை, ஒழுங்கா எல்லா மசில்ஸ் அதுல கோஆபரேட் பண்ணுவான். அதுக்கு கம்யூனிகேஷன் ஜங்ஷன், இணைப்பு, தொடர்பு இணைப்புகள் அதற்கு உதவும். ஸோ அது ஹார்ட்டுங்கிறது ஒரு யூனிட்டா ஃபர்ஸ்ட் ஆரிகல் கான்ட்ராக்ட் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். அந்த மசில்ஸ் எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணி தசைகள் ஒருங்கிணைந்து அந்த பணியினை செய்யும். இவ்வளவு சொன்னதுல முக்கியம் என்ன, ஹார்ட்ல மட்டும் இருப்பா, இதயத்தில் மட்டும் காணப்படும். ஸ்ட்ரைட்டட் வரி காணப்படும். இன்வாலண்டரி நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை,
நோ ரீஜெனரேஷன், சிதைவடைந்தது விட்டது என்றால் மறு உருவாக்கம் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள். பாக்கியெல்லாம் ஈஸி தான். இதுக்கு இந்த படம் கொடுத்துருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோ. இதான் ஸ்ட்ரையேஷன்ஸ் வரிக்கு இதை ஞாபகம். ஓகேயா? அப்புறம் நியூரல் டிஷ்யூ, இது உனக்கு தெரிஞ்சதுதான். Structural and functional unit of the nerve system is said to be neuron. நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் அலகு என்று அழைக்கப்படுவது நியூரான் என்பது எல்கேஜியிலேயே நீங்கள் படித்தது. சின்ன வகுப்பு, எல்கேஜில இல்லடா, சின்ன கிளாஸ்ல நிறைய படிச்சிருப்பேன். நியூரான்ஸ் கேன் டிஃபரண்ட் சைஸ் அண்ட் ஷேப். இவற்றின் அமைப்பும் அளவும் மாறுபடும். சைஸ் அண்ட் ஷேப், அதாவது அளவு மாறுபடும், ஷேப் உருவமும் மாறுபடும். Each neuron consists of a large cell body and a single axon. ரெண்டு படிச்சிருப்பேன். நியூரான்ல சைட்டான் ஒருத்தர் இருப்பா, ஆக்சான் ஒன்று இருப்பா. அதுதான் இங்க இப்படி கொடுத்துருக்காங்க. நியூரானில் 2 பாகங்கள் காணப்படும். நம்ம எங்க இருக்கும்னு தெரியும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம்லாம் ஏற்கனவே படிச்சுட்டேன். தானியங்கி நரம்பு மண்டலம் படிச்சிருப்பேன். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மத்திய நரம்பு மண்டலம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் புற எல்லை நரம்பு மண்டலம், autonomous nervous system தானியங்கி நரம்பு மண்டலம், sympathetic and parasympathetic nerves பரிவு துணை பரிவு நரம்பு மண்டலங்கள் எல்லாம் நீ படிச்சது, சின்ன கிளாஸ்ல படிச்சது அப்படி ஞாபகம். பிரைன் படிச்சிருப்பேன், மூளை, ஸ்பைனல் கார்டு படிச்சிருப்பேன், 31 pairs படிச்சிருப்பேன், 12 pairs of cranial nerves and 31 pairs of spinal nerves. 12 இணை கபால நரம்புகளும் 31 இணை தட் இஸ் தண்டுவட நரம்புகளும் காணப்படும் படிச்சிருப்பேன். இது எல்லாத்தையும் இந்த இடத்துல நீ அப்படியே ஞாபகம். Neural tissue exerts the greatest control over the body's responsiveness to changing conditions. Excitable cells. அதாவது சூழலுக்கு தகுந்தாற் போல் அந்த உடலானது பதிலளிக்கக்கூடிய திறனிற்கு காரணமாக இருப்பது இந்த நியூரல் டிஷ்யூ தான். பாத்தியார் சொல்றார், உன்னோட காது கேட்கறது, சென்சரி நியூரான் செய்தியை எடுத்துட்டு மூளைக்கு போறா, மோட்டார் நியூரான் ரிப்ளை எடுத்துட்டு வரா, அதுக்கு தகுந்த மாதிரி உன் மூஞ்சில ஒரு எக்ஸ்பிரஷன், புரிஞ்ச எக்ஸ்பிரஷன், புரியாத எக்ஸ்பிரஷன் எல்லாம் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதான் அப்படிங்கிறது. அப்படி நம்ம என்ன ஆறோம், எக்ஸைட் ஆறோம். நம்ம எக்ஸைட் ஆறோம்னா நம்ம எக்ஸைட் ஆல, நம்ம நியூரான் எக்ஸைட் ஆறா, அதை வச்சு நம்மள எக்ஸைட் ஆகும். ஸோ இந்த எக்ஸைட்டபிள் செல்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ, வெரி இம்பார்ட்டன்ட். நியூரோக்ளியா மேக் அப் மோர் தேன் 1/2 the volume of neural tissue in our body. நம்முடைய நரம்பு செல்களிலே நியூரோக்ளியா என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள். நியூரான், அதே மாதிரி நியூரோக்ளியான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்பேன். அது 50% மேலே இருப்பார்கள். 50% மேலாக நியூரோக்ளியா செல்கள் காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சென்சரி நியூரான் செய்தியை எடுத்து செல்லக்கூடிய நியூரான், மோட்டார் நியூரான் பதிலை எடுத்து வரக்கூடிய நியூரான், இன்டர்மீடியட் நியூரான் நடுவில் காணப்படுகின்ற நியூரான்கள். இது எங்க படிச்சிருப்பேன் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அனிச்சை செயல் படிக்கிறப்ப இதை பத்தி சின்ன கிளாஸ்லயே நீங்க படிச்சிருப்பேன். அதை கொஞ்சம் இங்க கோரிலேட் பண்ணிக்கோ. அப்புறம் இது எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு ஈஸியான டயக்ராம் காமிச்சது. இதான் நர்வ் செல் பாடி சொல்லுவா. இதுக்கு பேர், இது சைட்டான்னு பேர், இதுக்கு ஆக்சான்னு பேர், இதுக்கு டென்ட்ரான்ஸ்னு பேர், இதுக்கு பேர் டென்ட்ராய்ட்ஸ்னு பேர். ஆக்சானை சுத்தி இருக்கிறது மயலின் ஷீட் படிச்சிருப்பேன். 2 நியூரான் எங்க மீட் பண்றாலோ அங்க சினாப்சி அப்படின்னு படிச்சிருப்பேன். அங்கதான் அசடைல் கொலைன் அப்படின்னு ஒரு புரோட்டீன் ரிலீஸ் ஆகும். நியூரோ மஸ்குலர் டிரான்ஸ்மிட்டர், நரம்பிற்கும் தசைகளுக்கும் இடையே செய்தியை கடத்தக்கூடிய ஒரு புரதமாக இருக்கும் நியூரோ மஸ்குலர் டிரான்ஸ்மிட்டர் சப்ஸ்டன்ஸ் அசடைல் கொலைன் அப்படிங்கிற ஒரு புரதத்தை படித்திருப்பாய். அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே லிங்க் பண்ணிப்போம். அப்புறம் இது எப்படி இருக்கும், இது ஆக்சுவலி இந்த படம் நீங்க பார்த்துருக்க மாட்டேன். இதுதான் சைட்டானோட ஸ்ட்ரக்சர். அதுல எப்படி இருக்கு பாருங்க, உள்ள என்ன இருக்கு பாருங்க, நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ் எல்லாமே இருக்கு, ஆல் த செல் ஆர்கானல்ஸ். இது பொண்ணோட மெடிக்கல் காலேஜ்ல புக் இருந்தது, அந்த போட்டோ எடுத்தவங்க போட்டு விட்டேன், எப்படி இருக்கும்னு தெரியணுங்கிறதுக்காக, வேற எதுவும் இல்லை. இது மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் இருந்திருக்காது. இது ஆக்சுவலி சைட்டான், திஸ் இஸ் ஆக்சான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், நியூரானின் அமைப்பு. அப்புறம் இவால 3ஆ பிரிச்சிருக்கான்னு தெரியும். யூனிபோலார் நியூரான், பைபோலார் நியூரான், மல்டிபோலார் நியூரான் அப்படின்னு சொல்லிட்டு நியூரான்கள் 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது உனக்கு தெரியும். ஸோ the types of neural tissue ஞாபகம். ஓகே, thanks a lot for hearing. Thank you very much.